நைட்டு 11 மணிக்கும் செம்ம கூட்டமா இருக்கிற இந்த கடைக்கு தாங்க நம்ம வந்திருந்தோம். ஸோ அப்படி நம்ம வந்திருந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் உக்கடத்துல இருக்கிற ஹஜ்ஜியார் பிரியாணி ஹோட்டலுங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குட்டியான ஸ்பேஸா இருந்தாலும் கூட்டம் அல்ல மோதுதுங்க. ஏன்னா, இந்த பிரியாணிக்கு அவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி நம்ம இங்க வந்து ஆர்டர் பண்ணது தான் பார்த்தீங்க அப்படின்னா, பீஃப் பிரியாணி வாங்கியிருந்தோம். ஸோ நல்லா சுட சுட சூப்பரா குடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பீஸ் குவான்டிட்டியும் நல்லா இருந்துச்சு. பீஸ் எல்லாம் செம்மையா வந்துருந்துச்சுங்க. டேஸ்ட் சூப்பராவே இருந்துச்சு. ஸோ அடுத்ததா ஆர்டர் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, பீஃப் சில்லிங்க. அது வந்து செம்ம ஃப்ளேவரா, ஜூஸியா நல்லா பார்த்தீங்கன்னா, அப்படியே சாஃப்ட்டா மொறு மொறுன்னு இருந்துச்சுங்க. ஸோ சாப்பிட்றதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, டேஸ்ட் வைஸ் செம்மையாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பீஃப்ல வந்து இங்க வந்து அடுத்த ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, கேரளா பீஃப் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு கேரளா ஸ்டைல்ல அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் போட்டு சூப்பரா வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பரோட்டாவுமே பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து நல்லா அப்படியே சால்னா அதுக்கேத்த ஒரு வித்தியாசமான சால்னா குடுத்தாங்க. டேஸ்ட் வைஸ் செம்மையா இருந்துச்சு. அடுத்ததா ஆர்டர் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் மில்க் குடுத்தாங்க. ரோஸ் மில்க் தானே என்ன இருக்கும்னு பார்த்தா, அதுவுமே சூப்பரா இருந்துச்சுங்க. ஸோ நீங்க ஒரு பீஃப் லவரா இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஹோட்டல் உங்களுக்கானதுங்க. ஸோ நீங்க கோயம்புத்தூர் சைடுல இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.